55வது கொஸ்டின் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ நிலம் ப்ளஸ் இடையே, ஆப்ஷன் பி நிலத்தின் ப்ளஸ் இடையே, ஆப்ஷன் சி நிலத்து ப்ளஸ் இடையே, ஆப்ஷன் டி நிலத் ப்ளஸ் திடையே. ஆன்சர் ஆப்ஷன் பி நிலத்தின் கூட்டல் இடையே. 56வது கொஸ்டின் அருந்துணை என்பதை பிரித்தால் ஆப்ஷன் ஏ அரு ப்ளஸ் துணை, ஆப்ஷன் பி அரு ப்ளஸ் இணை, ஆப்ஷன் சி அருமை ப்ளஸ் துணை, ஆப்ஷன் டி அருமை கூட்டல் இணை. ஆன்சர் ஆப்ஷன் சி அருமை ப்ளஸ் துணை. 57வது கொஸ்டின் இடம் ப்ளஸ் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ இடவெங்கும், ஆப்ஷன் பி இடம் எங்கும், ஆப்ஷன் சி இடமெங்கும், ஆப்ஷன் டி இடமெங்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி இடமெங்கும். 58வது கொஸ்டின் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். ஆப்ஷன் ஏ சிறிது, ஆப்ஷன் பி பெரிது, ஆப்ஷன் சி அரிது, ஆப்ஷன் டி வறிது. ஆன்சர் ஆப்ஷன் சி அரிது. 59வது கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். ஆப்ஷன் ஏ முறி, ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தாறு, ஆப்ஷன் சி கனி, ஆப்ஷன் டி வடலி. ஆன்சர் ஆப்ஷன் சி கனி. 60வது கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். அணுகு. ஆப்ஷன் ஏ தெளிவு, ஆப்ஷன் பி சோர்வு, ஆப்ஷன் சி பொய்மை, ஆப்ஷன் டி விலகு. ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி விலகு. 61வது கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ கர்நாடகம், ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி இலங்கை, ஆப்ஷன் டி ஆந்திரா. ஆன்சர் ஆப்ஷன் சி இலங்கை. 62வது கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ நான் அல்லேன், ஆப்ஷன் பி நாம் அல்லோம், ஆப்ஷன் சி நீ அல்லை, ஆப்ஷன் டி நீவிர் அல்லர். ஆன்சர் ஆப்ஷன் டி நீவிர் அல்லர். 63வது கொஸ்டின் விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ தமிழ்த்தாய், ஆப்ஷன் பி விற்கொடி, ஆப்ஷன் சி வாழை மரம், ஆப்ஷன் டி மன மகிழ்ச்சி. ஆன்சர் ஆப்ஷன் சி வாழை மரம். 64வது கொஸ்டின் பின்வரும் வாக்கியங்களுள் சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை கண்டறிக. நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மெய்க்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. 65வது கொஸ்டின் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. 2 கற்றோருகு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. 3 கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. 4 கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. எது சரி? ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3, ஆப்ஷன் பி 1 மற்றும் 4,
ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 3 மற்றும் 4. ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 4. 66வது கொஸ்டின் சந்தி பிழை நீக்குக பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஆப்ஷன் பி ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு. ஆப்ஷன் சி ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஆப்ஷன் டி ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. 67வது கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. சென்டென்ஸ். ஆப்ஷன் ஏ சொற்றொடர், ஆப்ஷன் பி உயிரெழுத்துக்கள், ஆப்ஷன் சி மெய்யெழுத்துக்கள், ஆப்ஷன் டி சொல்லாக்கம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொற்றொடர். 68வது கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் அறிக. ஆப்ஷன் ஏ ஒலியியல் போனாலஜி, ஆப்ஷன் பி இதழியல் மேகசின், ஆப்ஷன் சி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராபி, ஆப்ஷன் டி மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி இதழியல் மேகசின் அல்லது மெகாசின். ஓகே. 69 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டிஜிட்டல் ரிவால்யூஷன். ஆப்ஷன் ஏ மின்னணு புரட்சி, ஆப்ஷன் பி மின்னணு புலம், ஆப்ஷன் சி மின் பரிவர்த்தனை, ஆப்ஷன் டி மின்னணு பயன்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மின்னணு புரட்சி. 70வது கொஸ்டின் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆப்ஷன் ஏ ஆறு நதி, ஆப்ஷன் பி ஆறு மரம், ஆப்ஷன் சி ஆளு மண், ஆப்ஷன் டி ஆளு மண். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆறு நதி. 71வது கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விடு வீடு. ஆப்ஷன் ஏ கைவிடுதல் தங்கும் இடம், ஆப்ஷன் பி கொடுத்தல் உறைவிடம், ஆப்ஷன் சி விட்டு விடுதல் பாடசாலை, ஆப்ஷன் டி கொடுத்தல் கூடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கைவிடுதல் தங்கும் இடம். 72வது கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் டேஸ் வழியாக போர் செய்யும் டேஸ் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். ஆப்ஷன் ஏ வீரம் அறம், ஆப்ஷன் பி அறம் அறம் ரா கரெக்டாக பார்த்துக்குங்க, ஆப்ஷன் சி அறம் அறம், ஆப்ஷன் டி அகம் புறம். ஆன்சர் ஆப்ஷன் சி அறம் அறம். ஃபஸ்ட்டு பெரியரா அடுத்து சின்னரா. 73வது கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய் வங்கம் தோணி களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும். ஆப்ஷன் ஏ பல வகையான மீன்கள், ஆப்ஷன் பி பல வகையான மான்கள், ஆப்ஷன் சி பல வகையான வானூர்திகள், ஆப்ஷன் டி பல வகையான கடற்கலங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி பல வகையான கடற்கலங்கள். 74வது கொஸ்டின் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. வெய்யோன். ஆப்ஷன் ஏ பகலவன் பாரி, ஆப்ஷன் பி பகலவன் சூரியன், ஆப்ஷன் சி சந்திரன் சூரியன், ஆப்ஷன் டி ஆதவன் அரசன். ஆன்சர் ஆப்ஷன் பி பகலவன் சூரியன்.
75வது கொஸ்டின் துளிர் முறி குருத்து கொழுந்தடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ அடிப்பகுதி, ஆப்ஷன் பி நுனிப்பகுதி, ஆப்ஷன் சி மணி வகை, ஆப்ஷன் டி இளம் பயிர். ஆன்சர் ஆப்ஷன் பி நுனிப்பகுதி. 76வது கொஸ்டின் பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்தான். ஆப்ஷன் ஏ பார்க்க, ஆப்ஷன் பி பாரு, ஆப்ஷன் சி பார், ஆப்ஷன் டி பார்த்த. ஆன்சர் ஆப்ஷன் சி பார். 77வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ நட நடக்கிறது, ஆப்ஷன் பி கேட்டு கேட்டார், ஆப்ஷன் சி வாளி வாளியர், ஆப்ஷன் டி சென்று சென்றனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நட நடக்கிறது. 78வது கொஸ்டின் வேர்ச்சொற்களை தேர்வு செய்க. அறிஞர். ஆப்ஷன் ஏ அறிஞன், ஆப்ஷன் பி அறி, ஆப்ஷன் சி அறி, ஆப்ஷன் டி அரு. ஆன்சர் ஆப்ஷன் சி அரி பெரியரா. 79வது கொஸ்டின் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க. கொடு. ஆப்ஷன் ஏ கொடுத்தல், ஆப்ஷன் பி கொடுத்தோர், ஆப்ஷன் சி கொடுத்த, ஆப்ஷன் டி கொடுத்து. ஆன்சர் ஆப்ஷன் பி கொடுத்தோர். 80வது கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. படித்தல். ஆப்ஷன் ஏ படு, ஆப்ஷன் பி படி, ஆப்ஷன் சி படித்து, ஆப்ஷன் டி படித்த. ஆன்சர் ஆப்ஷன் பி படி. 81 அகரவரிசைப்படுத்துக. மோதல், மலை, மேகலை, மயிலை. அகரவரிசைப்படுத்தி எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் டி மலை, மேகலை, மயிலை, மோதல். 82வது கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். தேனி, ஓணான், கிளி, மாணவன், ஆசிரியர். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, மாணவன். 83 அகரவரிசைப்படுத்தி சொற்களை சீர் செய்தல். பக்கம், வண்டு, சங்கு, கங்கை, மங்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு. 84வது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் ஏ யானைகள் தாக்குவதில்லை மனிதர்களை பொதுவாக, ஆப்ஷன் பி யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை, ஆப்ஷன் சி பொதுவாக தாக்குவதில்லை மனிதர்களை யானைகள், ஆப்ஷன் டி யானைகள் தாக்குவதில்லை பொதுவாக மனிதர்களை. ஆன்சர் ஆப்ஷன் பி யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. 85வது கொஸ்டின் முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. முளையும் விளையும் தெயிர் தெரியும் பயிர். ஆப்ஷன் ஏ முளையிலேயே தெரியும் விளையும் பயிர், ஆப்ஷன் பி பயிர் முளையிலேயே விளையும் தெரியும், ஆப்ஷன் சி பயிர் விளையும் முளையிலேயே தெரியும், ஆப்ஷன் டி விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஆன்சர் ஆப்ஷன் டி விளையும் பயிர் முளையிலே தெரியும். 86வது கொஸ்டின்
வாட்ஸ்அப் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ இணையம், ஆப்ஷன் பி முகநூல், ஆப்ஷன் சி புலனம், ஆப்ஷன் டி இடஞ்சுழி. ஆன்சர் ஆப்ஷன் சி புலனம். 87 இரு வினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி டேஸ் தொழிலாளி டேஸ். ஆப்ஷன் ஏ சேர்த்தார் சேர்ந்தார், ஆப்ஷன் பி குவித்தார் குவிந்தார், ஆப்ஷன் சி பணித்தார் பணிந்தார், ஆப்ஷன் டி பார்த்தார் சேர்ந்தார். ஆன்சர் ஆப்ஷன் சி பணித்தார் பணிந்தார். 88 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. ஆப்ஷன் ஏ தேம்பாவணியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி வீரமாமுனிவரின் பெருங்காப்பியம் யாது? ஆப்ஷன் சி 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பெருங்காப்பியம் எது? ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது? 89 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். ஆப்ஷன் ஏ இந்திய ஏவுகணை தலைவன் யார்? ஆப்ஷன் பி இந்திய ஏவுகணை மன்னன் யார்? ஆப்ஷன் சி இந்திய ஏவுகணை நாயகன் யார்? ஆப்ஷன் டி இந்திய ஏவுகணை போராளி யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய ஏவுகணை நாயகன் யார்? 90 எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக. ஆப்ஷன் ஏ அப்துல் நேற்று வந்தான், ஆப்ஷன் பி நேற்று அப்துல் வராமல் இருந்தான், ஆப்ஷன் சி அப்துல் நேற்று வருவித்தான், ஆப்ஷன் சி அப்துல் நேற்று வந்திலன், ஆப்ஷன் டி அப்துல் நேற்று வருவித்தான். ஆன்சர் ஆப்ஷன் டி அப்துல் நேற்று வருவித்தான். 91 தன்வினை தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ வள்ளி மாலை தொடுத்தாள், ஆப்ஷன் பி வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது, ஆப்ஷன் சி மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது, ஆப்ஷன் டி மாலை வள்ளி தொடுத்திலள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வள்ளி மாலை தொடுத்தாள். 92வது கொஸ்டின் செயற்பாட்டு வினைத்தொடரை காண்க. ஆப்ஷன் ஏ அவள் பாட்டு பாடினாள், ஆப்ஷன் பி பாட்டு அவளால் பாடப்பட்டது, ஆப்ஷன் சி பாட்டு அவள் பாடினாள், ஆப்ஷன் டி பாடினாள் அவள் பாட்டு. ஆன்சர் பி பாட்டு அவளால் பாடப்பட்டது. 93 ஆகாயத் தாமரை உவமை கூறும் பொருளை கூறு. ஆப்ஷன் ஏ வானத்தில் இருப்பவை, ஆப்ஷன் பி குளத்தில் இருப்பவை, ஆப்ஷன் சி இல்லாத ஒன்று, ஆப்ஷன் டி தரையில் இருப்பவை. ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லாத ஒன்று. 94 புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ குட்டி, ஆப்ஷன் பி பரல்லை, ஆப்ஷன் சி குளவி, ஆப்ஷன் டி வேங்கை. ஆன்சர் ஆப்ஷன் டி வேங்கை. 95 உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் தெளிக. ஆப்ஷன் ஏ பகைமை, ஆப்ஷன் பி பயனின்றி இருத்தல், ஆப்ஷன் சி ஒற்றுமை, ஆப்ஷன் டி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். 96 கலை சொல்லை பொறுத்துக. ஆப்ஷன் ஏ டாக்டரேட், ஆப்ஷன் பி கான்ஃபிடன்ஸ், ஆப்ஷன் சி யூனிவர்சிட்டி, ஆப்ஷன் டி அக்ரிமெண்ட். அங்கிட்டு பல்கலைக்கழகம், ஒப்பந்தம், முனைவர் பட்டம், நம்பிக்கை பொறுத்துங்க.
ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. 97 நீபவனத்தை நீத்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க. ஆப்ஷன் ஏ கடம்பவனம், ஆப்ஷன் பி ஊர்பவனம், ஆப்ஷன் சி இறைபவனம், ஆப்ஷன் டி நீர்பவனம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடம்பவனம். 98 கலைச்சொல் அறிக. பாசன தொழில்நுட்பம். ஆப்ஷன் ஏ இரிகேஷன் டெக்னாலஜி, ஆப்ஷன் பி டிராபிக்கல் சோன், ஆப்ஷன் சி வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஆப்ஷன் டி வந்து கோனிக்கல் ஸ்டோன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரிகேஷன் டெக்னாலஜி. 99 விடை வகையை கண்டறிதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது. ஆப்ஷன் ஏ சுட்டு விடை, ஆப்ஷன் பி மறை விடை, ஆப்ஷன் சி உருவது கூறல் விடை, ஆப்ஷன் டி உற்றது உரைத்தல் விடை. ஆன்சர் ஆப்ஷன் டி உற்றது உரைத்தல் விடை. லாஸ்ட் கொஸ்டின். பொருத்தமில்லாத விடையை கண்டறிக. வினா எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் ஏ இது செய்வேனா, ஆப்ஷன் பி இது செய்யேன், ஆப்ஷன் சி நான் போவேனா, ஆப்ஷன் டி வராமல் இருப்பேனா. ஆன்சர் ஆப்ஷன் பி இது செய்யேன். தேங்க்ஸ். இன்றைக்கி டெஸ்ட்டில் மொத்தம் 51 கொஸ்டின். அதுக்கு நீங்கள் எத்தனை கரெக்டாக போட்டிருக்கிறீங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யுமாறு தாமிரபரணி ஆகும். இதனை தன்பொர்ணை நதி என்று முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவுத் தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவுத் தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது. மானாவாரி பயிர்களாக சிறு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய் கனிகள், பருத்தி, பயிறு வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 50வது கொஸ்டின். திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில். ஆப்ஷன் ஏ நெசவுத் தொழில், ஆப்ஷன் பி உழவுத் தொழில், ஆப்ஷன் சி வணிகம், ஆப்ஷன் டி கட்டுமான தொழில். ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி உழவுத் தொழில். அடுத்த கொஸ்டின். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம். ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம், ஆப்ஷன் பி கோவை, ஆப்ஷன் சி திருநெல்வேலி, ஆப்ஷன் டி சேலம். நெல்லிக்காய் உற்பத்தியில் எது வந்து சிறந்ததுன்னு கேட்குறாங்க. எந்த மாவட்டம்? ஆன்சர் ஆப்ஷன் சி திருநெல்வேலி. 52வது கொஸ்டின். தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ தன்பொர்ணை, ஆப்ஷன் பி கடனாநதி, ஆப்ஷன் சி தாமிரா, ஆப்ஷன் டி சிற்றாறு. முன்னாடி எப்படி அழைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்பொர்ணை. 53வது கொஸ்டின். திருநெல்வேலியின் மரபு பெயர். ஆப்ஷன் ஏ குமரி, ஆப்ஷன் பி கோவை, ஆப்ஷன் சி செங்கை, ஆப்ஷன் டி நெல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி நெல்லை. 54வது கொஸ்டின். தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளுள் ஒன்று. ஆப்ஷன் ஏ பாலாறு, ஆப்ஷன் பி தன்பொர்ணை, ஆப்ஷன் சி சேர்வலாறு, ஆப்ஷன் டி காவிரி. துணை ஆறுகள் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் சி சேர்வலாறு.